துரோகியினுடைய 3 குணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 12 சீடர்களில் ஒரு மனுஷனை வேதம் துரோகி அப்படின்னு குறிப்பிடுகிறது. அப்போது நம்ம ஞானமாக இருக்க வேண்டியது என்னென்னா, சில மனிதர்களுடைய துரோகம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை நம்மளை கொண்டு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் மகாவீரனாக இருந்த நெப்போலியன் சொல்லும்போது சொல்கிறானாமா, என்னுடைய எதிரியை குறித்து கூட எனக்கு பயம் இல்லை, ஆனால் என்னுடைய நண்பனை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னுடைய எதிரிக்கு என்னுடைய பலன் மட்டும்தான் தெரியும், ஆனால் என்னுடைய நண்பன் எனக்கு துரோகியாக மாறிட்டான்னா அவனுக்கு என்னுடைய பலவீனம் தெரிகிறதுனால என்னை சீக்கிரமாக அவன் வீழ்த்தி